ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரம் 12 வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. எவ்வளவு அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானா. தேவ பிள்ளைகளே, சோதனை இல்லாத மனுஷன் யாருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் சோதனை காலங்கள் இருக்கு. எல்லாரையும் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த பரீட்சையின் வழியாக தான் கடந்து போகணும். நான் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண தான் ஹையர் செகண்டரி போக முடியும். அது ஒரு டெஸ்ட்டு, அது ஒரு எக்ஸாம், அது ஒரு சோதனை. அது மாத்திரம் இல்லாமல் நான் +2 பாஸ் பண்ண தான் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு போக முடியும். அது ஒரு டெஸ்ட்டு. தெய்வப்பிள்ளை, எப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷனுக்கு போகணுமோ எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கிறது போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்ம சில நேரத்தில் சோதிப்பார். ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை கொடுப்பாரா. அவன் உத்தமமான இருக்கிறானா, அவன் என் விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறானா, அவன் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவனா இருக்கிறானா, இப்படியெல்லாம் கர்த்தர் நம்மளை சோதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஐயோ ஏன் எனக்கு இப்படி கஷ்டம், ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சோதனை, எவ்வளோ பிரச்சனை, பயப்படாதீங்க. ஆண்டவர் சோதிப்பாருன்னா நிச்சயமாக அவர் என்ன பண்ணாருனாக்கா நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை கொடுப்பாரு. சோதனைக்கு பிறகு ஒரு பெரிய உயர்வு, ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை நீங்கள் பார்ப்பீங்க. தேவப்பிள்ளையில அதே யாக்கோபு 1 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. 100% உண்மை. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. தேவ பிள்ளையில சோதிக்கிறவன் நான் தேவனால் தான் சோதிக்கப்பட சொல்லக்கூடாதான். ஆண்டவர் சோதிப்பாருனாக்கா ஆமேன், அதை தாங்கக்கூடிய பலனையே தருவார். தேவப்பிள்ளை, பொல்லாங்கானால் பிசாசு சோதிப்பான். எப்படின்னாக்கா அதே நீங்கள் 14 வசனத்தில் வாசிங்கன்னா ஆமேன் எப்படி மனுஷன் சோதனைக்கு உட்படுகிறான் பாருங்க. வாசிக்க கேட்போம். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு, வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு, சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில பிசாசு பொல்லாங்கினால் சோதிக்கிறவன், இச்சையை கொடுத்து ஆபாசத்தை கொடுத்து கவர்ச்சியை கொடுத்து நம்மளை சோதிப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது, பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டாரா. தேவப்பிள்ளையில அது மாத்திரம் இல்லாமல் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அழகாய் ஒரு காரியத்தை சொல்வார். வாசிக்க கேட்போம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. எவ்வளோ ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமான வார்த்தை. தேவப்பிள்ளையில ஆமென், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் ஆண்டவர் சோதிக்கிறார். திராணிக்கு மிஞ்சி ஒரு நாள் சோதிக்க விட மாட்டார். இப்போ என் பிள்ளைக்கு 10 கிலோ வெயிட்டு தூக்க முடியாது, நான் 10 கிலோ தான் கொடுப்பேன். நான் 20 கிலோ வெயிட் கொடுப்பேன்னா முடியாதுல்ல, அவனால் தூக்க முடியாது. அதே போல் நான் தேவ பிள்ளையில ஆண்டவருக்கு தெரியும் ஆண்ட்ரூஸ்க்கு எப்படிப்பட்ட ஒரு சோதனை கொடுக்கணும். ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் கெப்பாசிட்டி என்ன தெரியும். நான் ஏற்கனவே பார்த்தா அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, திராணிக்கு மிஞ்சியோர் சோதிக்க மாட்டாரா. அது மாத்திரம் இல்லாமல் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சோதனையை தாங்கி கொள்ளத்தக்கதாக அதுக்கு தப்பிக்கொள்ளும் போக்கியும் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர், அதுதான் ஆண்டவர். ஒருவேளை இப்போ சோதனை காலம் போல் இருக்கா, பல காரியங்கள் நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கீங்களா, நீங்கள் தேவனால் சோதிக்கப்படுறீங்களா, பொல்லாங்கினால் சோதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, யோசித்து பாருங்கள். உங்கள் இச்சையினால் சோதிக்கப்படுறீங்களா, யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவர்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சோதிக்கிறாருன்னா நம்மளை ஒரு பொன்னாக விளங்குவதற்கு, நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் சோதிப்பார். ஆனால் பிசாசு அப்படி கிடையாது. தேவப்பிள்ளையில நீங்கள் நன்கு அதை அறிஞ்சு நீங்கள் தேவனை சார்ந்து கொடுங்க. அதை சோதிப்பார்னா உங்களை சுத்த பொன்னாக விளங்க பண்ணுவார்.
கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எங்களை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, திராணிக்கு மிஞ்சி எங்களை சோதிக்கிறவர் அல்ல. ஆண்டவரே, எங்களை சோதித்து நீங்கள் சோதிப்பீங்கன்னா எங்களை ஜீவ கிரீடத்தை கொடுப்பீங்கப்பா. அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை பாதுகாத்துக்கணும். இந்த நாள் முழுதும் கரம்பிடித்து நடத்தும். ஒருவேளை என்ன சோதனை வழியாக கடந்து போகிறாங்களோ அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்கள் அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை பொல்லாங்க நான் சோதிக்க மாட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.